ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைண்ட் ரீப்ரோக்ராமிங் டே 2க்கு வந்திருக்கோம். நீங்கள் டே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் டே 2 ப்ராக்டிஸ்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே 1 வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டே 2க்கு வாங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம டே 2ல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். டே ஃபஸ்ட்டில் நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற எல்லா ட்ராமாஸ், நெகட்டிவ் பிலீவ்ஸ், நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி, மணி பற்றி, நம்மளை பற்றி, மற்றவங்கள பற்றி ரிலேட்டட் இருக்கிற எல்லா ட்ராமாஸும் நம்ம டே ஃபஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் உங்களோட டீனேஜ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அது டீனேஜ் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க இந்த ப்ராக்டிஸ்க்காக. இப்போது அந்த ஃபோட்டோ எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் காப்பி அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஏஜிலேருந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் போய்க்கோங்க. பேக் போய் அந்த ஏஜை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யோசிங்க, அந்த ஏஜில் இருக்கும் போது உங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து கேவலப்படுத்தினாங்க. அது யார் வேணால் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கூல் ஒரு காலேஜ் படிக்கும் போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸ் இப்படி சொல்லியிருக்கலாம், நீ வந்து ஸ்டடீஸில் நல்லாவே இல்லை, நீ பார்க்க நல்லா இல்லை, உன் பாடி அப்பியரன்ஸ் என்ன இப்படி இருக்குது, நல்லாவே இல்லை, உன்னோட ஹேர் என்ன இப்படி இருக்குது, ஏன் நீ வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்க, ஏன் நீ இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிற, நீ ஏன் இவ்வளோ ஃபேட்டாக இருக்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? ஆமாம், நான் நல்லாவே இல்லை, என் பர்சனாலிட்டி நல்லா இல்லை, என் ஹைட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நான் பார்க்க கூட நல்லா இல்லை, நான் ஏன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கேன், இந்த மாதிரி விஷயம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம டீனேஜில். அதனால தான் நம்மளோட மைண்ட் வந்து நெகட்டிவாக ரீப்ரோக்ராம் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டடி ரிலேட்டட் கூட அந்த ஏஜில் நிறையா ஹர்ட் ஆகிருப்போம். லைக் நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவ பேசவே மாட்டா, இவ ஸ்லிம்மாக இருக்கா, இந்த மாதிரி விஷயம் நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா என் மைண்டில் வந்து ஒரு இன்டென்ஷன்ஸ் செட் ஆகிடுச்சு, நான் யார் கூடயுமே அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஏஜில் யாராவது பிரேக்கப் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், நீங்கள் ரொம்ப பெயினில் கூட இருந்திருக்கலாம், இல்லை யாராவது உங்களே சீட் பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த பெயினை ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஏஜில் நீங்கள் எந்த பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் எழுதுங்க. அது மணி ரிலேட்டடாக கூட இருக்கலாம். இவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணாத, அமௌண்ட்டை சேவ் பண்ணு, நம்ம ரொம்ப ரிச்சு கிடையாது, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, காசு யோசிச்சு செலவு பண்ணு, காசை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதெல்லாமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இல்லை ஹெல்த்தை பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கலாம். நீ எப்போவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு இருக்க, உன் ஹெல்த் எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்குமா, இல்லை நீ பேஷண்ட் மாதிரி தான் இருப்பியா. இது எல்லாமே வந்து நீங்கள் பிளாக் பெனில் நோட் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் வேணால் ஆகலாம், ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற அந்த பெயினை இந்த பேப்பரில் ரைட் பண்ணிடுங்க வித் ஹானஸ்டோட. ஃபஸ்ட் டேயில் எப்படி நீங்கள் ரைட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பெயினும் இந்த பேப்பரில் எழுதிடுங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டில் எழுதுங்க, இது எல்லாமே நான் எனக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன், பர்மனெண்ட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ். இப்போ அந்த பேப்பரை பேர்ன் பண்ணிடுங்க. பேர்ன் ஆகும்போது ஃபீல் பண்ணுங்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சுன்னு. எனக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா ட்ராமாஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ், மற்றவங்கள உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ண நெகட்டிவ் தாட்ஸ், நீங்கள் உங்களை பற்றி க்ரியேட் பண்ண நெகட்டிவ் திங்கிங் தாட்ஸு, நீங்கள் என்னெல்லாம் தப்பாக உங்களை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களோ இல்லை பேசியிருக்கீங்களோ, உங்களை வேல்யூ பண்ணாதது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அந்த பேப்பர் பேர்ன் ஆகும்போது. இப்போது நீங்கள் உங்களோட இந்த டீனேஜ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்களோட டீனேஜ் ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இன்கேஸ் இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நோ இஷ்யூ. இப்போது உங்களோட ஃபோட்டோவில் உங்கள் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், அந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ட்ராமாஸ், நெகட்டிவ் பிலீவ்ஸ், நெகட்டிவ் பர்சன்ஸ், நெகட்டிவாக உங்களை பற்றி நீங்கள் பேசுனது, நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசுனது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்படி சொல்லிவிட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 days கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு பாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until டேக் கேர்.